அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஞானமூர்த்தி. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மே 28 என்ட்ரி எடுத்த டீட்டெயிலை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ட்ரி எடுத்தேன், கரெக்டான செட்டப் தான். பட் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. எஸ்எல் ஹிட் ஆகிட்டு அப்புறம் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. அது மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம் தான். நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54,300 சரிங்களா. அது எடுத்து டார்கெட்டும் இந்த எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஹிஸ்ட்ரியில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். லாஸ்ட் டே இன்றைக்கி எடுத்த டே பார்த்திங்கன்னா இதுதான். நான் எடுத்தது பை என்ட்ரி தான் எடுத்தேன். 54,300 டைமு டேட்லாம் இதில் இருக்கும் பாருங்கள். ஒரு லாட்டு தான் எப்பயுமே நான் எடுப்பேன் சரிங்களா. ஒரு நாள் எடுத்துனாவே ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணதுக்காக ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நான் வெறும் கேபிட்டல் 10,000 வச்சுன்னு தான் இந்த ட்ரேடை நான் பண்ணுறேன் சரிங்களா. அது கம்ஃபர்டபுளாக ஒரு லாட் பண்ணாவே நல்லாயிருக்கும் சரிங்களா. இதை ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா நம்ம அடுத்தது லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை லாஸை டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதனால் இது எஸ்எல் ஹிட்டு தான். இந்த அமௌண்ட்டை நான் பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் நான் என் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி மறுபடியும் எத்திஎம் ஃபாரெக்ஸில் போய்ட்டு நான் 2,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். லாஸு போய்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா 700 ப்ராஃபிட் தான் இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி மார்க்கெட்டை நம்ம எப்படி ஒன்றாலும் எந்த டைமில் ஒன்றாலுமே நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணலாம். எங்கன்னா செட்டப்லாம் இருக்குது. இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்தமாரி டீட்டெயில்ஸ் மார்க்கெட்டு பண்ணுறதுக்கான எல்லா ஐடியாவும் கிடைக்கும். எல்லா ஐடியாவும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் சரிங்களா. அதாவது கரெக்டான செட்டப் இருக்குது சரிங்களா. அந்த செட்டப்பில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போகிறதுலாம் நடக்க தான் செய்யும். அது எதுவுமே மாற்ற முடியாது சரிங்களா. ஆனால் அந்த எஸ்எல் அடிக்கிற அமௌண்ட்டை நான் அன்றைக்கே ரெக்கவர் பண்ணிவிடுவேன். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பண்ண மாட்டேன். எத்திஎம்மும் கோல்டு அதுமாதிரி ஃபாரெக்ஸில் போய்ட்டு பண்ணிவிடுவேன் சரிங்களா. யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் போடுங்க. கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியும் சரிங்களா. எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி டேட்டு, எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கேன், பேங்க் நிஃப்டி லாஸ் பண்ணது, லாஸ்ட்டாக எத்திஎம்மில் அதை ரெக்கவர் பண்ணது சரிங்களா. எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ டு ஆல்.